முதல் சுற்றுல சாச்சனாவை தடுக்க போன மஞ்சரியோட தலையில அடி பாத்தியா. இதுக்கு தான் சொன்னேன், சாச்சனாவுக்கு அடிப்படலாம், நாம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு அருண். அடுத்த சுற்றுல அருண் அவுட் ஆனாரு. அதுக்கு அடுத்த சுற்றுல சாச்சனாவும் அவுட் ஆனாங்க. கடைசியா சிவாவும் ஜெஃப்ரியும் களத்துல நின்னப்போ ஒரு ட்விஸ்ட் வச்சாரு பிக் பாஸ். அவங்களுக்கு பதிலா இன்னொருத்தவங்க விளையாடணும். ரயானை உடனே தேர்ந்தெடுத்தாரு ஜெஃப்ரி. ஆனா சிவா பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு அருணை தேர்ந்தெடுத்தாங்க. யாருக்கும் அடிபடக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த நல்ல மனசு இருக்கே, அதுதான் சார் கடவுள் அப்படிங்கிற மாதிரி சிவா சொன்ன காரணம் அது. ஆனால் அருணுக்கு தயக்கம், காலில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தாரு. ஒருவேளை தோத்துட்டா பழி தம் மேலே தான் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பயப்பட்டாரோ என்னவோ. அண்ணே உங்களால் முடியும்னே, லவ் யூனே, உங்கள் நல்ல குணத்தை பார்த்து நான் லவ்வில் விழுந்துட்டேன், என்ன முடிவு வந்தாலும் ஓகேண்ணே, நீங்கள் விளையாடுங்க, ராமர் கிட்ட அனுமார் மாதிரி உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அருண் கிட்ட என்னென்னமோ வசனம் பேசினார் சிவா. சிவாஜி வீட்டு வாரிசு தான், அதுக்காக இத்தனை ஓவர் ஆக்ட் ட்ராமாலாம் ஓவர் அப்படிங்கிற மாதிரியா தான் தோணுச்சு. போட்டி ஆரம்பிச்சது. அருணுக்கு தான் முதல்ல பொம்மை கிடச்சிது. ஆனால் அது ஜெஃப்ரியோட பொம்மை. ஒரு நொடி தயங்கின அருண் அதுக்கப்புறமா ஓடி போய் அதை உள்ளே வச்சாரு. ஏன்னா வெளியே இருந்தது சிவாவோட பொம்மை. ஸோ அவர் அவுட்டு. போட்டியில் வெஞ்சது ஜெஃப்ரி. ஜெஃப்ரியோட பொம்மையை கையில் எடுத்த அருண் அதுக்கப்புறமா ஏன் ரயான் கிட்ட போராடாமல் உள்ளே வச்சாரு. ஆனந்தி அதுக்கப்புறமா முத்துக்கிட்ட எழுப்பின இந்த சந்தேகத்தில் நியாயம் இருந்துச்சு. ஜெஃப்ரி ஜெயிக்கணும்னு அருண் நினச்சா முடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி முத்து இதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. சிவாவை தோற்க விட்டதுக்காக கண்ணீர் விட்டு அழுதாரு அருண். இதுவும் ஓவர் ஆக்ட் ட்ராமா தான். நீ ஒரு நல்ல ஆன்மா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பாராட்டினாங்க. அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிற மாதிரி சிவா தனியாக அனுத்திக்கிட்டு இருந்ததை பார்த்து என்னடா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி திகிலோட கேட்டுக்கிட்டு இருந்தாரு தீபக். ஆக ஏற்கனவே நம்ம சொன்னது போல போட்டியில் வெஞ்சது ஜெஃப்ரி தான். இந்த வெற்றி அவர் மூலியமாகவே நிகழ்ந்திருந்தா கூட சுவையாக இருந்திருக்கும். ட்விஸ்ட் அப்படிங்கிற பெயரில் பிக் பாஸ் போடுற விதிகள் சமயங்களில் கொடூரமாக இருக்கும். கடைசி ரவுண்டில் ஏன் யாருமே வாசலை மறிக்கல. இந்த வாரம் சிறப்பாக பங்கேற்றவர்கள் அப்படிங்கிற முறையில் ஜெஃப்ரியும் சாச்சனாவும் தேர்வானாங்க. போன வாரங்களில் ஒரு முறை இதே 2 பேர் தான் சுமாரான போட்டியாளர்களாக தண்டனையை பெற்றாங்க. நல்ல முன்னேற்றம். அருணுக்கும் சாச்சனாவுக்கும் சமமான புள்ளிகள் கிடைச்சப்போ அருண் விட்டு கொடுத்ததுமே நல்லா இருந்துச்சு. பூவை கட் பண்ணி கேப்டனோட பதவியை பறிக்க முயன்ற சாச்சனா சிறப்பான பங்கேற்பாளர் அப்படிங்கிற முறையில் தீபக்கோட பெயரை சொன்னது முரணாக இருந்துச்சு. டாக்ஸிக் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி இதுக்கு முன்னாடி நாமினேட் பண்ண சத்யா இப்போ பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ ஃபீல் ஆகி அழுதாங்க ஜாக்லின். சிறப்பாக பங்கேற்காதவங்க அப்படிங்கிற கேட்டகரியில் ராணவும் மஞ்சரியும் தேர்வானாங்க. நான் எந்த காலத்துலடா படிச்சிருக்கேன், ஃபெயில்னு வந்தால் ஷாக் ஆகுறதுக்கு அப்படிங்கிற மோடில் கவலையே படாமல் சிரிச்சபடியாக உட்காந்துட்டு இருந்தார் ராணவ். ஆனால் விடாமல் மல்லுக்கட்டி பேசியே விரோதத்தை சம்பாதிச்சுக்கிற மஞ்சரிக்கு இது நிச்சயம் ஒரு தண்டனை தான். ஸோ இறுக்கமான முகத்தோட உட்காந்துட்டு இருந்தாங்க. அடுத்ததான அறிவிப்பு வர வரைக்கும் 2 பேருமே பொம்மைகளாக இருக்கணும். பொம்மைக்கு சோறு ஊட்டுறது, குளிப்பாட்டுறது, சுச்சாவுக்கு கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை மற்ற போட்டியாளர்கள் தான் செய்யணுமா. ஸ்கெட்சு அவங்களுக்கு இல்லை நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தீபக் சொன்னது உண்மைதான். இன்றைக்கி பஞ்சாயத்து நாள். ஸோ ரயான், ராணவ், சண்டை, கிச்சன் பிரச்சனை, இந்த மாதிரி சாச்சனாவோட முந்திரி கொட்டத்தனம், இந்த மாதிரி விசாரணைக்காக பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த சீசனில் குறும்படம் வெளியாகாமலே இருக்கிறது ஒரு குறையாகவே இருக்குது. அது இந்த வாரம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியாகவும் ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.